புதுமையும் புத்தொழிலும் நிறைந்து வாய்ப்புகளும் வளங்களும் கொண்ட தென்னிந்தியாவின் மான்செஸ்டரான கோவை மண்ணில் உங்களையெல்லாம் சந்திப்பதிலே நான் மிகுந்த பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தொடக்கத்தில் பேசின மரியாதைக்குரிய LMW செயல் தலைவர் சஞ்சய் தேவர்த்தனவேல் அவர்கள், நான் அடிக்கடி இந்த பகுதிகளுக்கு வருவதால் பல திட்டங்கள் வந்திருக்குன்னு சொன்னார். நான் முதலமைச்சராக பொறுப்பேற்றதிலிருந்து 15 முறைக்கு மேல இந்த கோவைக்கு மட்டும் வந்திருக்கிறேன். இன்னும் சொல்லணும்னா நான் அதிகமாக விசிட் பண்ண மாவட்டம் இந்த கோயம்புத்தூர் தான். அது மட்டுமல்ல, அவர் பேசுகிற போது இன்னொரு செய்தியை சொன்னார். என்னுடைய தொடர் ஆதரவால இந்த பகுதி நன்கு வளர்ச்சி அடைகிறது என்று பேசினார். அவருக்கு மட்டுமல்ல, இங்க இருக்கக்கூடிய உங்க எல்லோருக்கும் நான் சொல்லிக் கொள்வது, எங்க ஆதரவு எப்பவும் உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி கடந்த நாடாளுமன்ற தேர்தலை போல வருங்காலத்தில் உங்கள் ஆதரவை எங்களுக்கு தர வேண்டும். அதுதான் முக்கியம். உங்களுக்காக தொடர்ந்து நானும் திராவிட மாடல் அரசும் உழைப்போம் என்பதை உறுதியோடு சொல்லிக் கொள்கிறேன். அந்த அடிப்படையில் பல்வேறு திட்டங்களை முதலீடு செய்ய ஆர்வத்தோடு வந்திருக்கக்கூடிய உங்க எல்லாரையும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்ற முறையிலும் நான் வருக வருக என வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறேன். மீண்டும் முதலீடுகளை செய்பவர்களுக்கு என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்தியாவினுடைய எடிசன் ஜிடி நாயுடு, அருட்செல்வர் பொள்ளாச்சி மகாலிங்கம் போன்ற ஏராளமான திறமைசாலைகளை தந்து புதுமையான முயற்சிகளுக்கும் கடுமையான உழைப்புக்கும் பெயர் பெற்ற இந்த கோவை மண்ணில் தமிழ்நாட்டோட அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு துணையா இருக்க போறவங்களை எல்லாம் ஒன்றிணைச்சு இந்த மாநாட்டை ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் தம்பி TRB ராஜா அவர்களுக்கும், அவருக்கு துணை நிற்கக்கூடிய அந்த துறையினுடைய செயலாளர் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இங்கே வந்திருக்கக்கூடிய முதலீட்டாளரான நீங்க மற்றும் ஒரு மாநிலத்துக்கு வரல. கடந்த 4 ஆண்டுகள்ல கடுமையான உழைப்பை செலுத்தி ஏராளமான முதலீட்டாளர்களோட தொழில் நிறுவனங்களோட நம்பிக்கையை பெற்று இந்தியாவிலேயே அதிகமாக 11.19 விழுக்காடு பொருளாதார வளர்ச்சியை சாத்தியப்படுத்தி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கீங்க. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியும் தமிழ்நாட்டு வளர்ச்சியும் பிரிக்க முடியாதது. ஏன்னா இந்த தமிழ்நாடு அறிவுத்தரத்திலையும் உழைப்பிலையும் சாதனைகள் படைக்கிறதுலையும் உலக நாடுகளுக்கு இணையா இருக்கணும் என்னும் எங்களுடைய லட்சியம். அந்த லட்சியத்தை அடையணும் என்ற வேட்கை எங்களுக்குள் இருப்பதால் தான் தொலைநோக்கு பார்வையோட மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் 25 ஆண்டுகள் அட்வான்ஸா சிந்திச்சு திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். 1971 சிப்காட் ஆரம்பிச்சதா காரணத்தினால்தான் உலகமயமாக்க அறிமுகமான பிறகு அந்த வாய்ப்புகளை தமிழ்நாடு சிறப்பா பயன்படுத்திக்கிச்சு. கம்ப்யூட்டர் தான் இனி எதிர்காலம்னு பாடத்திட்டத்தில் சேர்த்தோம். இந்தியாவிலேயே முதல் மாநிலமா 1997 ஐடி பாலிசி கொண்டு வந்தோம். டைடல் பார்க் உருவாக்கணும். இப்படி என்னால லிஸ்ட் போட்டு சொல்லிக்கிட்டே போக முடியும். இப்படி எல்லாம் அட்வான்ஸா செயல்பட்ட காரணத்தாலதான்
ஆட்சி மாற்றத்தால் இடையிடையே சிறு தொய்வு ஏற்பட்டாலும் தமிழ்நாடு நம்பர் 1 மாநிலமாக தலை நிமிர்ந்து நிற்குது. இந்த கோவை கேபிட்டல் சிட்டி கிடையாது, டயர் 2 சிட்டி தான். ஆனா நீங்க இங்க வரும்போது பார்த்திருப்பீங்க, LNT, LMW, CRI பம்ப்ஸ், காக்னிசன்ட், பண்ணாரி அம்மன் குழுமம், ஃப்ரூட்ஸ் குழுமம்னு ஏராளமான நிறுவனங்களும் 60க்கும் மேற்பட்ட GCC நிறுவனங்கள், 1702 புத்தொழில் நிறுவனங்கள், 22 இன்குபேட்டர்கள்னு ஏராளமான நிறுவனங்களும் நிறைந்திருக்கிறத பார்த்திருப்பீங்க. இதே நிலை தமிழ்நாடு முழுக்க இருக்கணும். தமிழ்நாடு வளரணும். அதுக்கு நீங்க எல்லாரும் துணை நிற்கணும். நான் முதலமைச்சரா பொறுப்பேற்றதும் அனைத்து மாவட்டங்களுக்கும் பரவலான சீரான வளர்ச்சி இருக்கணும்னு சொன்னேன். அதனால தொழில்துறையை சார்ந்த யாரை நான் சந்திச்சாலும் தமிழ்நாட்டுக்கு முதலீடு செய்ய முன்வாங்கன்னு கோரிக்கை வைக்கிறத வழக்கமா வச்சுக்கிட்டு இருக்கிறேன். தனிப்பட்ட முறையில் மட்டும் இல்லாம சிறிய அளவிலையும் பெரிய அளவிலையும் முதலீட்டாளர்கள் மாநாட்டை நடத்தி தமிழ்நாட்டில் இருக்கிற வாய்ப்புகளை எடுத்து சொல்லி முதலீடு செய்ய அழைப்பு விடுக்கிறோம். UAE, சிங்கப்பூர், ஜப்பான், ஸ்பெயின், அமெரிக்கா, ஜெர்மனி, இங்கிலாந்து ஆகிய நாடுகளுக்கு நானே நேரடியா போய் பல்வேறு தொழில் நிறுவனங்களோட தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்களை எல்லாம் சந்திச்சு தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட் பண்ண வாங்கன்னு அழைப்பு விடுத்திருக்கிறேன். இப்படி நடத்தப்பட்ட 17 முதலீட்டாளர் மாநாட்டோட விளைவா இதுவரைக்கும் 1016 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இது கடந்த ஆட்சி காலத்தின் கடைசி 4 ஆண்டுகளை விட 2.5 மடங்கு அதிகம். இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலமா 11,40,731 கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடுகள் உறுதி செய்யப்பட்டு நேரடியாகவும் மறைமுகமாகவும் 34 லட்சம் பேருக்கு மேல வேலை வாய்ப்புகள் பெறுவதை உறுதி செஞ்சிருக்கிறோம். எத்தனையோ மாநிலங்கள் இருக்கு, எத்தனையோ அரசுகள் இருக்கு, அவங்களும் கூட அவங்க மாநிலம் வளரணும்னு முதலீட்டாளர் மாநாடு நடத்துறாங்க, புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடுறாங்க. ஆனா அதோட கன்வர்ஷன் ரேட் என்ன? எத்தனை ஒப்பந்தங்கள் தொழிற்சாலைகளாக மாறுது? அதுக்குள்ள நான் போக விரும்பல. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கன்வர்ஷன் ரேட் 80%, 80%. நம்ம திராவிட மாடல் அரசுல போடப்பட்டிருக்க 1016 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள்ல நிலம் வாங்குறது, வணிக உற்பத்தி, சோதனை உற்பத்தி, கட்டுமானம் தொடங்கப்படுதுன்னு 809 திட்டங்கள் பல்வேறு செயல்பாட்டில் நிலைகள் இருக்கு. அது மட்டுமல்ல, புதிய ஐடியாவோட இளைஞர்கள் தொழில் தொடங்க முன்வந்தாலும் இந்த திராவிட மாடல் அரசு அவங்களுக்கும் சப்போர்ட்டா இருக்கு. போன மாசம் கூட இதே கோவைக்கு வந்து உலக புத்தொழில் மாநாட்டை தொடங்கி வச்சான். அதுல பங்கேற்ற இளைஞர்கள் எந்த அளவிற்கு திராவிட மாடல் அரசு அவங்களுக்கு உறுதுணையா இருக்குன்னு ஊடகங்களுக்கு அளிச்ச பேட்டிகள்ல சொல்லியிருந்தாங்க. 45க்கும் மேற்பட்ட நாடுகள்ல இருந்து 30,000 பேருக்கு மேல இந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டாங்க. அது மட்டுமல்ல, சின்ன சின்ன நகரங்களுக்கு கூட போய் ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு மூலமா இளைஞர்களை தொழில் தொடங்க ஊக்குவிக்கிறோம். அதனால இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற ஸ்டார்ட் அப் நிறுவனங்களோட எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? 12,663. 2021 மே வரை 2,146 நிறுவனங்கள் தான் இருந்துச்சு. நாம ஆட்சி பொறுப்பேற்ற 4 ஆண்டுகள்ல 12,663 என்ற வரலாற்று உயரத்தை தொட்டிருக்கோம். இத்தனை நிறுவனங்கள் தமிழ்நாட்டை நோக்கி வருவதற்கு என்ன காரணம்? வெளிப்படைத்தன்மையோடு இந்த அரசு செயல்படுது. திறன்மிக்க படிச்ச இளைஞர்கள் இங்க இருக்காங்க.
பிசினஸ் ஃப்ரெண்ட்லி சூழல் இங்க நிலவுது. சட்டம் ஒழுங்கு இங்க சரியா இருக்கு. தமிழ்நாட்டோட வளர்ச்சியை பிடிக்காதவங்க அரசியல் காரணங்களுக்காக தவறான டேட்டாவையும் தவறான நியூஸையும் பரப்புறாங்க. ஆனா உண்மையான டேட்டாவை சொல்றேன். நாங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி 62,413 நிறுவனங்கள் இருந்த இந்த தமிழ்நாட்டில் இப்போ 79,185 நிறுவனங்கள் இருக்கு. அதாவது 16,772 நிறுவனங்கள் அதிகரிச்சிருக்கு. புதுசா வேலைக்கு சேர்ந்தவங்களுக்கு PF கணக்கு தொடங்கி அதை பராமரிக்கிறது ஒன்றிய அரசு. அதன்படி நாங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு 29,64,000 பணியாளர்கள் அதிகரிப்பதாக டேட்டாவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதை விட தொழில் வளர்ச்சியில தமிழ்நாடு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு என்பதற்கு டேட்டா தேவையா? அடுத்ததா தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய சில நிறுவனங்கள் வெளிமாநிலத்துக்கு போறதாகவும் தொடர்ந்து செய்திகளை உருவாக்குறாங்க. இந்த செய்திகளை உருவாக்குறவங்க யாருன்னு பார்த்தால அவங்களோட நோக்கம் என்னன்னு புரியும். அதை விட அவங்க ஏன் இந்த செய்திகளை பரப்புறாங்கன்னு யோசிச்சு போதும் நமக்கு தெரிஞ்சிடும். கடந்த 4.5 ஆண்டுகள் நம்ம ஆட்சியில தமிழ்நாட்டுக்கு வந்த முதலீடுகளை பார்த்து அவங்களால தாங்கிக்க முடியல. ஏன் இப்ப வரவேற்புரை ஆற்றிய பேசின தம்பி அமைச்சர் TRB ராஜா சொன்னாரு, இந்த மேற்கு மண்டலத்துக்கு மட்டும் எவ்வளவு முதலீடு இருக்குன்னு புள்ளி விவரத்தோடு சொன்னார். இதெல்லாம் தான் அவங்களால தாங்கிக்க முடியல. நான் தெளிவா சொல்றேன், தொழில் முதலீடுகளை கொண்டு வர்றது என்பது சாதாரண விஷயம் இல்லை. பலத்த போட்டிகளுடைய, இன்னும் சொல்லணும்னா இந்திய மாநிலங்களுக்கு மட்டும் இல்ல, வியட்நாம், தாய்லாந்து போன்ற நாடுகளுக்கு கூட போட்டி போட்டு இந்த முதலீடுகளை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரும். அதுலயும் எந்த மாதிரியான முதலீடுகளை எவ்வளவு சலுகையை கொடுத்து கொண்டு வர்றது என்பதிலையும் கவனம் செலுத்துறோம். எத்தனை கோடி முதலீடுகள் என்பதை விட அது தமிழ்நாட்டுக்கு உகந்ததா, இங்க இருக்கிற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்க முடிகிறதா என சிந்திச்சு தான் கொண்டு வரோம். அதோட நம்ம நிதி நிலைமைக்கு ஏற்ப முறையான சலுகைகள் கொடுத்து தான் இந்த முயற்சிகள்ல நாங்க ஈடுபடுகிறோம். முதலீட்டாளர்கள் கேட்கிற சலுகைகளையும் அந்த முதலீடுகளால் தமிழ்நாட்டுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களையும் ஒப்பிட்டுத்தான் சரியான முடிவை எடுக்கிறோம். அதனாலதான் தமிழ்நாடு இப்போ அடைஞ்சிருக்கக்கூடிய வளர்ச்சியை இன்னும் அதிகப்படுத்த ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பார்த்து பார்த்து திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். அப்படி தூத்துக்குடி, ஒசூரை தொடர்ந்து இப்போ கோவையில தமிழ்நாடு ரைசிங் மாநாட்டை நடத்திக்கிட்டு இருக்கோம். இந்த கோவையோட தொழில் சூழலை மேம்படுத்த செய்யப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சில பணிகளை மட்டும் இங்க எடுத்து சொல்லணும்னா, வாராப்பட்டியில பாதுகாப்புத்துறை உபகரணங்கள் பூங்கா அமைச்சிருக்கிறோம். ஏற்கனவே 20 தொழிற்சாலைகள், ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள், MSME அதற்கு 57 ஏக்கர் ஒதுக்கப்பட்டிருந்த பூங்காவில் உட்கட்டமைப்பு வசதிகள் நிறைவேறிய நிலையில் இருக்கு. சூலூர்ல 200 ஏக்கர் பரப்பளவுல வான்வெளி மற்றும் பாதுகாப்பு தொழில் பூங்கா அமைச்சுக்கிட்டு இருக்கோம். ஏரோ டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட், MRO, ரோபோட்டிக்ஸ், எலக்ட்ரானிக்கல்ஸ் போன்ற துறைகள்ல ஸ்டார்ட் அப் மற்றும் MSME நிறுவனங்கள் பயனடைகிற வகையில டிட்கோ நிறுவனம் டாடா டெக்னாலஜிஸ் நிறுவனத்தோட இணைஞ்சு பொது பொறியியல் வசதி மையத்தை அமைச்சுக்கிட்டு இருக்கு. சூலூர் வட்டத்துல கரவலி, மாதாப்பூர், கனியூர் மற்றும் ராசிபாளையத்துல பன்முக போக்குவரத்து பூங்காவை அமைக்க போறோம். செமிகண்டக்டர் மிஷன் 2030 என்ற இலக்குப்படி சூலூர் மற்றும் பல்லடத்துல செமிகண்டக்டர் பூங்கா அமைக்க போறோம். இதோட ஆவாரம்பாளையத்துல உயர்தர பம்புகள் மற்றும் மோட்டார் உற்பத்திக்கான திறன்மிகு மையத்துக்கும், மூப்பேரிப்பாளையத்துல வார்ப்புகள் மற்றும் உலோக வடிவமைப்பு மேம்பாட்டுக்கான திறன்மிகு மையத்துக்கு அடிக்கல் நாட்டி இருக்கிறேன். தொழிலும் கல்வித்துறையும் சேர்ந்து அறிவு பொருளாதாரம் உருவாக்கணும். அதுக்காகத்தான் தமிழ்நாடு
பல்கலைக்கழக ஆராய்ச்சி பூங்கா அறக்கட்டளை என்கிற புதிய நிறுவனத்தை அமைச்சிருக்கிறோம். புதுமைக்கு பெயர் பெற்ற கோவை மண்டலத்தில் இந்த நிறுவனம் 2,58,00,000 ரூபாய் மானியத்தோட பண்பாட்டு ஆராய்ச்சி திட்டங்களுக்கு நிதி அளிக்குது. இந்த திட்டங்களுக்கு முதல் தவணையா 78 லட்சம் ரூபாய் ஆராய்ச்சியாளர்கள் கிட்ட இந்த நிகழ்ச்சியில வழங்கி இருக்கிறோம். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தேவைன்னு பார்த்து பார்த்து செஞ்சு தர காரணத்தினால்தான் சமீபத்தில் ஒன்றிய அரசு வெளியிட்டு இருக்கக்கூடிய ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் தரவரிசையில் 4 பிரிவுகள்ல தமிழ்நாட்டுக்கு சாதனையாளர் என்ற அங்கீகாரத்தை கொடுத்திருக்கிறாங்க. எனவே இன்னைக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளும் நிறுவனங்கள் அடிக்கல் நாட்டி திறப்பு விழாவுக்கு தயாராகிடணும் உறுதியா சொல்ல முடியும். மற்ற முதலீட்டாளர்கள் மாநாடுகளை விட இந்த மாநாட்டுக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கு. அது என்னன்னா, மொத்த முதலீடுகள்ல உள்ளூர் முதலீட்டாளர்களோட பங்களிப்பு என்பது இந்த மாநாட்டில் தான் மிக அதிகமாக இருக்கு. இந்த மேற்கு பகுதியுடைய தொழில் வளர்ச்சிக்கும் தொழில் முனைவோரின் திறனுக்கும் இதை விட ஒரு சாட்சி வேணுமா? இங்கே கூடியிருக்கக்கூடிய உங்களுக்கெல்லாம் நான் உறுதியா சொல்றேன், தமிழ்நாட்டில் முதலீடு செய்கிற உங்க திட்டங்களுக்கு எந்தவித தாமதமும் ஏற்படாது, எந்தவித தலையீடுகளும் இருக்காது. இங்க எல்லாமே வேகமா தெளிவா வெளிப்படைத்தன்மையோடு இருக்கும். இந்த அரசு தொழில் நிறுவனங்கள் மற்றும் மக்களுடன் தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்காக பார்ட்னர்ஷிப்பாக அமைச்சிருக்கிறோம். $1 டிரில்லியன் பொருளாதாரத்தை நோக்கி திராவிட மாடல் ஆட்சி இன்றைக்கு வேகமா நடைபோடுது. தமிழ்நாட்டு இளைஞர்களை பத்தி நான் சொல்லித்தான் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு இல்லை. கடுமையா நேர்மையா உழைப்பவர்கள், இன்னோவேட்டிவா சிந்திக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட எங்க இளைஞர்களை இன்னும் அப்ஸ்கில் பண்ணத்தான் நான் முதல்வன் போன்ற திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு தேவையான மனிதவள ஆற்றல் இங்கே குறைவில்லாமல் கிடைக்கும். தமிழ்நாட்டில் முதலீடு செஞ்சீங்கன்னா தமிழ்நாடு மட்டுமல்ல, உங்க பிசினஸும் பல மடங்கு வளரும். இந்த சந்திப்பு நம்ம வளர்ச்சிக்கான ஒரு தொடக்கம் மட்டும்தான். நீங்க தொடர்ந்து தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்க. நீங்க மட்டுமல்ல, உங்க நண்பர்களுக்கும் இங்க இருக்கிற வாய்ப்புகளை எடுத்து சொல்லி முதலீடு செய்ய ஊக்குவிங்கன்னு அன்போடு கேட்டுக்கிறேன். உங்கள் எண்ணங்கள் செயலாகும், உங்கள் வெற்றிகள் தொடங்கும். இன்று 161 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் உள்ளிட்ட 170 திட்டங்கள், 43,844 கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகள் மூலமா 1,709,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்க உள்ள உங்கள் அனைவரையும் மீண்டும் வருக 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 என வரவேற்று நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.